நம்மோடு பேசுவதற்காக பாஜகவிலிருந்து பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். அதிமுகவோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதிகமாக பேசப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு முழுமையான மறுப்பை தாவேகா தெரிவித்திருக்கிறது. பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அதிகமாக பேசப்பட்ட நிலையிலங்க, அதிகமாக வதந்திகள் பரப்பப்பட்ட நிலைதான். இது எப்படி இந்த மாதிரி வதந்திகள் வருது என்று எனக்கு தெரியவில்லை. அரசியல்ல அடிப்படை பாலபாடம் கற்றவர்கள் கூட விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்குவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தங்களை சுற்றி ஒளிவட்டம் சுத்துதுன்னு நினைத்து கொண்டு திரைப்படத்திலிருந்து அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள், விஜய் மாதிரி நடிகர்கள்லாம் எடுத்தோடனே முதலமைச்சர் கனவுல தான் வருவாங்க. அதை நம்பிதான் தங்களது லட்சக்கணக்கான ரசிகர்கள் எங்களது நடிகர் ஹீரோ முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லி தான் அவங்க கட்சியில வேலை செய்யறாங்க. நாளைக்கு தேர்தல் வந்த உடனே எடப்பாடி முதலமைச்சர் ஆகுவோம்னு விஜய் பேசினார்னா விஜய் கட்சியே காலி, கூட்டாரம் காலி. எப்படி அவர் கூட்டணி வைக்க முடியும்? விஜய் தனது தலைமை ஏற்றுக்கொண்டு தான் முதலமைச்சராக ஒத்துக்கொள்கிற கட்சிகளோட கூட்டணி வைப்பாரு. அப்படி கட்சி தமிழ்நாட்டில் எது இருக்கு? அதிமுக விஜய் முதலமைச்சராகுவோம்னு எடப்பாடி பேசினார்னா ஏடிஎம்கே காலி. சீமான் விஜய் முதலமைச்சரா இருக்கட்டும் சொல்லி சீமான் பேசினார்னா நாம் தமிழர் காலி. பிஜேபிக்கு அப்படி ஒரு சிந்தனை தோன்ற வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் தேசிய கட்சி, நாங்கள் எப்படிப்பட்ட வன்முறையில் போவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். அப்போ விஜயோட கூட்டணி போறதுக்கு கட்சியே இல்லைங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு மட்டும்தான் விஜய் அறிவிச்சிருக்காரு. எந்த கட்சியுடனும் விஜய்க்கு கூட்டணி இல்லை என்பதுதான் அரசியல் யதார்த்தம். அவர் தனித்து விடப்படுவார். அவர் தனியா தான் இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அதுல அவர் ஒரு பெரிய விலை கொடுப்பார்.